பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்பதாக. உங்களை மயக்கினவன் யார்? ஹூ பிவிச்ட் யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபை விசுவாசிகளுக்கு எழுதும்போது, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கினவன் யார் என்று வினவுகிறதை பார்க்க முடிகிறது. மயக்குதல் அல்லது ஹிப்னாட்டிசம் என்பது வேறொருவரால் கட்டுப்படுத்தப்படுவதாகும். மற்றொரு காரியத்தால் கவர்ச்சிக்கப்பட்டு இழுக்கப்படுதல் என்பதையும் குறிக்கிறது. சர்ப்பம் இரையை தேடும்போது தவளையொன்று சர்ப்பத்தின் கண்களை கூர்ந்து பார்க்கும் என்றால், உடனடியாக சர்ப்பத்திலிருந்து மதிமயங்கச் செய்கிற ஆவி புறப்பட்டு தவளையை கட்டுப்படுத்தி இரையாக மாறிவிடச் செய்யும். ஏதேனில் சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. அவள் சர்ப்பத்தோடு பேச்சு கொடுத்த வேளையில் சர்ப்பம் அவளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இல்லுமினாட்டிகள் கவர்ச்சிகரமான ஒற்றை கண்ணை வைத்து ஜனங்களை கவர்ச்சித்து வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கலாத்திய சபை விசுவாசிகளை கூட பொல்லாத பிசாசானவன் வஞ்சித்து கவர்ச்சித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவர்களை கொண்டு வந்து கிறிஸ்துவின் சிலுவையை விட்டு பிரிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்நாட்களிலும் இதே நிலை அநேக சபைகளில் காணப்படுகிறது. பலவிதமான வஞ்சிக்கிற காரியங்களுக்கும் நூதன உபதேசங்களுக்கும் ஊழியர்களும் விசுவாசிகளும் தங்களை விற்று போட்டார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனைகள் செய்தும் கூட அதை தவறென்று உணர்ந்து கொள்ள இயலாத நிலையில் அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து சத்துருவுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அவனுடைய நயங்காட்டுதலுக்கும் வஞ்சகத்திற்கும் இடம் கொடுத்து விடாதிருங்கள். அவனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்ல. அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு அனுதினமும் ஓடுங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறொன்றையும் குறித்து அறியாதிருக்க தீர்மானியுங்கள். சிலுவையை குறித்து அதிகமாய் தியானியுங்கள். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அனுதினமும் சிலுவையில் அறையுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாய்ந்து விடாதிருங்கள். உலகம் காட்டுகிற மார்க்கத்தை ஒருபோதும் கற்றுக்கொள்ளாதிருங்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாதிருங்கள். இயேசுவுக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இன்னும் இயேசுவை கிட்டி நெருங்கி ஜீவிக்க உங்களை முழுவதுமாய் அர்ப்பணியுங்கள். நமக்கு அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நல்ல ஆவிக்குரிய சபைகளை தெரிந்தெடுத்து உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒருவர் கூட பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுடைய வஞ்சக வலையில் விழுந்து விடாதபடி காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அவனுடைய தந்திரங்களை முன்னறிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க திராணி உடையவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமையினால் இடைகட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல. அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் பொருந்தியதாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி தேவ பலம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.